கோர்ட்ல பொறுத்தவரை நீங்க அப்பியர் ஆகுறீங்கன்னா அன்பான வழக்கறிஞர் முதல்ல நீங்க பெட்டிஷனர் சைட்ல டிஃபெண்டன்ட் சைடா இல்ல ரெஸ்பாண்டன்ட் சைடா நீங்க எந்த சைடு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது அப்பியர் ஆகக்கூடிய சமயத்துல என்ன கண்டென்ட்டோ, அதாவது அவங்கள்ட்ட நீங்க என்ன முறையை வைக்கிறீங்க, என்ன ப்ரேயர் வைக்கிறீங்க. ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் ஃபைல் பண்றேன், இல்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றேன், இல்ல நான் நான் ஃபைல் பண்ணக்கூடியதா இருக்கேன் அப்படிங்கும் போது ஜட்ஜிட்ட அவங்கள்ட்ட ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியதா இருக்கு. ஏன்னா நேற்று ஒரு வீடியோ நான் பார்க்கக்கூடிய சமயத்துல ஜட்ஜ் கேட்கிறாங்க, அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, டைம் கேட்கறாங்க. அந்த டைம்ங்கிற வார்த்தையை அட்ஜென்மெண்ட் அது ஒவ்வொன்று அந்த வார்த்தையை சொல்ல அவங்க தடுமாறுறாங்க. அப்ப ஜட்ஜ் ரொம்ப அழகா எடுத்து கொடுக்குறாங்க, அட்ஜென்மெண்டா இல்ல இதான் இல்ல எதுக்கு இது அப்படின்னு ரொம்ப அழகான வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் கேட்டு 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 ஜட்ஜ் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்துல ஒரு வீடியோவா இப்ப என்ன பண்றாங்க, டெலிகாஸ்டா வைரல் ஆகி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நான் இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின் போது, இப்ப ஒரு அட்வொகேட், ஒரு பெர்ஃபெக்ட் அட்வொகேட் இப்ப கோர்ட்ல போய் ஜட்ஜில் போய் நீங்க பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய சமயத்துல வாட் தே ஆஸ்க், வாட் தே நீடட், எவ்ரி திங் தே வாண்ட் டு புட் இன் ஹேண்ட், என்னென்ன வேணுமோ எல்லாமே கையில வச்சுக்கணும். அவங்க ஜட்ஜு கேட்க போகும்போது அதுக்கு நீங்க எந்த இதா இருக்குமோ அதை நீங்க கரெக்டா நீங்க முன்னாடி நீங்க அப்பியர் ஆகக்கூடிய சமயத்துல கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப அவங்க கேட்கக்கூடிய சமயத்துல அதுக்கு நம்ம சரியான முறையில நம்ம பதில் அளிக்காமலையோ இல்ல அதுக்கு நம்ம கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருந்தாலும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல நம்ம கவனக்குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை வளர்த்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல பொறுத்து நம்ம கண்ணியம் காத்துக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அப்படிங்கும்போது ஒரு இடத்துல பொறுத்த ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்பயுமே மனசுல வச்சுக்கணும்.